இந்த பர்ட்டிகுலர் டாபிக் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் ஆஃப் க்ரைம் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஃபினேஷன் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கான்செப்ட் புரியணும். டெஃபினேஷன் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணலை, இந்த உலகளவில் எல்லாரும் ஒரு டெஃபினேஷனை ஏற்றுக்கலன்னு சொல்கிறதுனால பல ஊரில் இருக்கவங்க, பல ஃபிலாசபர்ஸ், பல என்ன சொல்கிறது திங்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் வந்து க்ரைமாக இருக்கும், இதுதான் வந்து க்ரைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க அவங்களோட இன்டர்பிரிட்டேஷனில் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நம்ம படிக்க போகிறோம். இது ஏன் இப்போ படிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் கொஷின் எப்படி கேட்கலாங்கன்னா, இந்த இந்த டபுள் கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு ஜூரிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க டெஃபினிஷனை ஃபார் க்ரைம் யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஜென்ரலாகவும் நமக்கும் தெரியணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒப்பீனியன் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் டாபிக் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலாசபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஜூரிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐபிசி பற்றியும் உங்களுக்கு அந்த பேராக்டை காமிச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து டெஃபினிஷன் பார்த்துடலாம். ஃபார் பிட்டிங்னா என்ன அப்படின்னா, லுக்கிங் அன்ஃப்ரெண்ட்லி, அதாவது பகைமை தோற்றம் உள்ள, இல்லைனா வந்து நட்பு இருக்குல்ல, நட்பின்மையற்ற அந்த மாதிரி ஒரு தோற்றமுள்ள ஒருத்தர் தான் வந்து நம்ம ஃபார் பிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். இது ஏன் படித்தேன் அப்படின்னா, சர் வில்லியம் பிளாக்ஸ்டோன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, க்ரைம் இஸ் அன் ஆக்ட் கமிட்டடாக இருக்கலாம் ஆர் ஒமிட்டட் இன் வயலேஷன் ஆஃப் பப்ளிக் லா ஃபார்பிடிங் ஆர் கமாண்டிங் இட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு நட்புத்தன்மையற்ற ஒரு செயலாக ஒரு பப்ளிக் ஒரு லாவாக நமக்கு இருக்கிறத வயலேட் பண்ணுற மாதிரி, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கமாண்டு, அதாவது என்ன சொல்கிறது, நம்மளை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற விதத்தில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும். ஸோ இதைத்தான் வந்து க்ரைம் அப்படின்னு அவருடைய கண்ணோட்டத்தில், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர் அதை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ க்ரைம் இஸ் அன் ஆக்ட். ஸோ வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அது வந்து செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒமிட்டட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். தட் இஸ், அதாவது சட்டத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு தடவை ஃபைனலாக படித்து காமிக்கிறேன். சார், அக்கார்டிங் டு சர் வில்லியம் பிளாக்ஸ்டோன், ஓப்பன் கொட்டேஷன், க்ரைம் இஸ் அன் ஆக்ட் கமிட்டட் ஆர் ஒமிட்டட் இன் வயலேஷன் ஆஃப் பப்ளிக் லா ஃபார்பிடிங் ஆர் கமாண்டிங் இட் அப்படின்னு நம்ம வில்லியம் பிளாக்ஸ்டோன் சொல்லியிருக்கார். அடுத்த நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அக்கார்டிங் டு சர்ஜியன் ஸ்டீஃபன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, a crime is a violation of right. ஸோ நம்மளுடைய உரிமையே வந்து என்ன சொல்கிறது, அத்துமீற ஒரு விஷயம் தான் க்ரைம் அப்படின்னு சொல்கிறார். கன்சிடர்டு இன் ரெஃபரன்ஸ் டு தி சிவில் டெண்டன்சி ஆஃப் வயலேஷன் அஸ் ரிகார்ட் த கம்யூனிட்டி. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதோடைய டெண்டன்சி, இதோடைய இது என்ன சொல்கிறது, பேசிக் இது எப்படி இருக்குது அப்படின்னா, சிவில் நேச்சராக ஆஃப் வயலேஷனாக இருக்குது. நான் ஆல்ரெடி சிவில்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து என்னென்னா, ரத்தம் சிந்தாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த எலமெண்ட் இருக்குது அப்படின்னா சிவில் டெண்டன்சி ஆஃப் வயலேஷன் சொல்லுவோம் ஒரு கம்யூனிட்டியில். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்யூனிட்டினா நமக்கு என்னென்னு டெஃபினிஷன் தெரியணும் இல்லையா? ஸோ இது தெரியாமல் நம்ம படிக்கிறது நல்லா இருக்காது. ஸோ இந்த டிக்ஷனரியோட மீனிங் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கம்யூனிட்டினா என்ன அப்படின்னா, ஆல் த பீப்புள் ஹூ லிவ் இன் அ பர்டிகுலர் பிளேஸ் ஆர் ஏரியா வென் கன்சிடர்ட் அஸ் அ குரூப், அதாவது ஒத்துமையாக ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன தமிழில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓரிடத்தில் அல்லது ஓர் பகுதியில் பொது என்ன சொல்கிறது, குழுவாக வாழும் அனைத்து மக்களும், அதாவது பொது குடி வாழ்வாக இருக்கக்கூடிய ஒரு குழுமமாக இருக்காங்க. அதுதான் வந்து சமுதாய குழு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சமுதாய தோழமை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், த ஃபீலிங் ஆஃப் பிலாங்கிங் டு அ குரூப் இன் த பிளேஸ் வேர் யூ லிவ், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் கம்யூனிட்டி சொல்லுவாங்க. இதோடைய டிக்ஷனரியோடைய அர்த்தம் இதுதான், ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து கம்யூனிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அந்த மாதிரி குழுவாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து என்ன சொல்கிறது, அத்துமீறி செய்யக்கூடிய ஒரு வயலேஷன் தான் வந்து ஒரு க்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபன் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு தடவை நான் ரீட் பண்ணுறேன். சர்ஜியன்ட் ஸ்பெல்லிங் என்னென்னா SERGEANT, சர்ஜியன்ட் ஸ்டீஃபன் STEPHEN ஸ்டீஃபன் என்ன சொல்கிறாருன்னா, எ க்ரைம் இஸ் அ வயலேஷன் ஆஃப் ரைட்
considered in reference to the civil tendency of violation as regards the community அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ ஜான் கில்லின் என்ன சொல்கிறார் அப்படின்னா, an act that has shown to be actually harmful to society or that is believed to be socially harmful by a group of people that has the powers to enforce its belief and that places such an act under the ban of positive penalties அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்லிக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஒட்டுமொத்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொசைட்டியை பாதிக்கக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், வயலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல சொசைட்டினா நமக்கு என்னன்னு தெரியணும். எல்லாரும் சொல்கிறாங்க சொசைட்டிக்காக வாழுங்க, சொசைட்டிக்காக இருக்கணும், சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கணும், சொசைட்டிக்காக படிக்கணும். அந்த சொசைட்டி யார் அப்படின்னு டிக்ஷனரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த பீப்புள் இன் அ கண்ட்ரி ஆர் ஏரியா, அதாவது தாட் ஆஃப் ஆஸ் அ குரூப், ஒரு என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, பர்டிகுலர் ஒரு குழு, சரிங்களா, ஒரு என்ன சொல்கிறது, பொது மக்களாக இருக்கிறாங்க. அது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சங்கமாக இருக்கிறது, கழகமாக இருக்கிறது, இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு நோக்கமுடைய ஒரு அமைப்பாக இருக்கலாம், இல்லைனா பொதுவான ஒரு பற்றீடு பாடோட இருக்கவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆஃப் பீப்புள், இல்லைனா பர்டிகுலர் இன்ட்ரெஸ்டோடு இருக்கவங்களையுமே வந்து என்ன சொல்கிறாங்க, சொசைட்டின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முழுமையாக என்ன சொல்லலாம், ஒரு நாட்டில் அல்லது பகுதியில் குழுவாக வாழ்பவர்களும் பொதுவான பழக்க வழக்கங்களும் சட்ட திட்டங்களும் உடையவர்களுமான மக்கள், அவங்கள தான் வந்து சமுதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த பர்டிகுலர் இப்போ இந்தியான்னு இருக்குன்னா, இந்தியாவில் பர்டிகுலராக சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு சில சட்டங்கள் இருக்குது. இந்த தமிழ்நாடு சட்டம் கர்நாடகாவில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா, மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய வரிகளோ இல்லை வந்து என்ன சொல்கிறது, நமக்கு எஜுகேஷன் பாலிசி மாதிரி ஒரு கொண்டு வர ஸ்டேட் லெவலில் கொண்டு வர விஷயம் வந்து டெல்லியில் ஃபாலோ பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுது, நம்மளே ஒரு சொசைட்டி தான், நம்ம தான் ஒரு சமுதாயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு எண்ணங்கள், பொதுவான சட்டங்களில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சொசைட்டின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது எண்ணம். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா. அடுத்து பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ நம்ம ஜான் கில்லன், ஜான் கில்லன், GILLIN, கில்லன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, an act that has shown to be actually harmful to the society. இப்போ நான் சொன்ன இந்த பர்டிகுலர் இந்த சட்டத்திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறது, இல்லைனா சமுதாயத்துக்கோ இல்லை வந்து அந்த கழகம்க்கோ இல்லை சங்கத்துக்கோ எதிராக வயலேட்டிவ் நேச்சராக இருக்கிறது அப்படின்னா, that is believed to be socially harmful. அதாவது நிறைய பேருக்கு அது வந்து பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையோட by a group of people, ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் வந்து தாக்குறாங்க அப்படின்னாலும் சரி, that has a power to enforce its belief. ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை வந்து தகர்த்துற விதத்தில் and that places such an act under the ban of positive penalties அப்படின்னு, அதாவது இது ஒரு பெனால்ட்டிக்கு உடைய ஒரு விஷயமா மாறக்கூடிய ஒரு தன்மை உடையது அப்படின்னு சொல்லி ஜான் கில்லன் சொல்லியிருக்காரு. ஸோ நான் ஃபுல்லாக படிச்சிடுறேன். an act that has shown to be actually harmful to the society or that is believed to be socially harmful by a group of people that has the power to enforce its belief and that places such an act under the ban of positive penalties. இப்போ நான் சொல்ல இன்டர்பிரேஷன் ஒரு மாதிரி புரியும், பட் நீங்கள் உட்காந்து நிதானமாக படிக்கும்போது உங்களுக்கு ஒரு அர்த்தத்தில் ஒரு இன்டர்பிரேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கும், சரிங்களா. என்னுடைய எண்ணத்துக்கு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் இவர் சொல்லியிருக்க பிலீஃபை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதை படிக்கும்போது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனையே. நம்மளோட டெஃபினிஷன் ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணோட்டத்திலே ஒரே டெஃபினிஷன் படித்தா கூட வித்தியாசமாக தெரியறதுனால தான் க்ரைமை வந்து உலகளவில் ஏற்றுக்க முடியாத ஒரு டாப்பிக்காகவே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கார்டிங் டு SW கீட்டோன், KEETON, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, a crime today would seem to be any undesirable act which the state finds most convenient to correct by the institution of proceeding for the infliction of a penalty instead of leaving the remedy to the discretion of some injured person அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இவர் என்ன சொல்றனா, கிரைம் டுடே, இன்னைக்கு இருக்கிறது வந்து சரியில்லாத மாதிரி ஒரு செயலாக இருக்கலாம், இன்று இது வந்து சரியில்லாத மாதிரி தெரியலாம், which the state finds most convenient to correct by the institution of proceeding for. அது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்டேட், நம்மளுடைய நாடு வந்து என்ன பண்ணுது அப்படி, அது வந்து ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் என்ன சொல்கிறது
தாக்கு பிடிக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய மனிதர்கள் இருக்க இடங்கள்ல மனிதருடைய எண்ணங்கள், மனிதர்களுடைய என்ன சொல்றது, இயல்பு வந்து நிறைய வித்தியாசமான ஒரு உடையது. ஸோ எல்லாருமே ஒத்து போகிற மாதிரி, எல்லாருமே இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழக்கூடிய தன்மையோட ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறது, நம்ம ஒரு சில சட்டங்களை ஒரு பெனால்ட்டி மாதிரி வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் லீவிங் த ரெமெடி டு த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சம் இன்ஜூரி. ஸோ ஒரு இன்ஜூர்ட் பர்சனை மட்டும் இல்லாமல் அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்ம ஒரு எல்லாருமே வாழ்றக்கூடிய தன்மையோடு இருக்குன்னா ஒரு சில பெனால்ட்டி இருந்தால் மட்டும்தான் சட்டத்திட்டங்கள் இருக்கிறதா செய்யணும். ஸோ அதைத்தான் வந்து எஸ்டபிள்யூ கீட்டோன்னு சொல்லிக்காரு, எ கிரைம் டுடே வுட் சீம் டு பி எனி அன்டிசைரபிள் ஆக்ட் which the state finds most convenient to correct பண்ணுற மாதிரி by the institution of proceedings from the infliction of a penalty instead of leaving the remedy to the discretion of some injured person அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்லிய கருத்து வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் அதர்ஸ் பர்சனாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 40 ஆஃப் ஐபிசி என்ன சொல்கிறேன், அண்ட் அஃபென்ஸ் டினோட்ஸ் அ திங் மேட் பனிஷபிள் பை கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செக்ஷன் 40 ஐபிசியில், அதாவது கிரிமினல் மேனுவல் எடுத்துக்கலாம். ஸோ கிரிமினல் மேனுவலில் செக்ஷன் 40 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஃபென்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பாங்க.